நம்ம சொல்ற லயோலா மணிக்கு ஆதவர்ஜுனா என்ன சொன்னான்னு கூட முழுசா தெரியாது. இத்தனைக்கு பெரிய கேள்வி கொடுத்து அந்த கூட்டத்தில் லயோலா மணி உட்கார்ந்துருக்காரு. அவர் அந்த மேடையில பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு. பேசும்போது அவரு கேட்கிறாரு. அவர் கேட்டு என்ன ஆதவர்ஜுனா சொன்னா கேட்க மாட்டேன்னா அந்த கட்சியோட கட்டுமானங்கிறது இருக்கான்னு தெரியல. பெயர்ளவுக்கு லெட்டர்ல இருக்கு கட்சி, லெட்டர் பேட் கட்சி மாதிரி இருக்கு தவிர செயல்பாட்டுல உங்களுக்கு எதுவும் தெரிஞ்ச மாதிரி தெரியல. இன்னும் கூடுதலா கவனிச்சிருக்கலாம். அந்த டிபேட்ல நாம் தமிழர் கட்சி இடுமோனம் காத்தி ஒரு ஹைப் வேற அடிச்சாரு. பொதுவா பல நேரம் மொக்க வாங்குற நாம் தமிழர் அந்த இடத்துல ஒரு ஹைப் அடிச்சது மிகப்பெரிய அப்ளாஸ் தான் கொடுத்துருக்கு அவங்களுக்கு. இறுதி என்னன்னா, இப்ப நம்ம இந்த கட்சியா கூட்டு பொருளா இந்த விஷயம்லாம் பேசிட்டோம். ஆதவர்ஜுனாக்கும் லயோலா மணி பத்தி எல்லாம் நீங்க பேசிட்டீங்க. மாமல்லபுரத்துல நடந்து செயற்குழுவா பொதுக்குழுவா கன்ஃபியூஷன்லாம் இருக்கு. பொதுவா மாமல்லபுரத்துல நடந்தது அதன் அரசியல் பின்னணி தான் என்ன? இல்ல அந்த மாமல்லபுரத்துல வந்தது பொதுக்குழுவா செயற்குழுவா நமக்கு மட்டும் இல்ல, அந்த கட்சிக்காரங்களே தெரியாது. இன்னும் சொல்ல போனா அந்த கட்சியோட தலைவரா இருக்க நடிகர் விஜய் கூட அந்த முழுசா செயற்குழுவா பொதுக்குழுவா முடிவு பண்ண முடியல. ஏன்னா செயற்குழுக்கான ஒரு கட்டுமானம், செயற்குழுங்கிறது ஒண்ணும் இல்ல, பொதுக்குழு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை வச்சு ஒரு அப்போதைய பத்தி கூடுறதுக்கு ஒரு குறைந்த எண்ணிக்கையில வச்சு நடத்ததா செயற்குழு. செயற்குழு எடுக்கிற முடிவை பொதுக்குழு ஒத்துக்குவாங்க. அது இதுதான் ஒரு கட்சி கட்டுமானம். இதெல்லாம் தெரியுமான்னு தெரியல. அந்த வகையில அவங்க அறிவிப்பு வெளியிடுறது என்னன்னா, மாமல்லபுரத்துல செயற்குழு கூடுது, இதுதான் பத்திரிகை செய்தியா வந்துச்சு. ஆனா திடீர்னு பொதுக்குழு, அவங்களுக்கு அது தெரியல. அடுத்து முதன்மையா அந்த மாமல்லபுரம் அப்படின்னாலே நமக்கு நல்லா தெரியும். கரூர் சம்பவம் நடக்குது. கரூர் சம்பவம் நடந்தோடனே அந்த இடத்த எப்படியாச்சும் தாவேக கட்சியில ஏதாவது ஒரு நிர்வாகி, இவர்தான் இல்ல